ஹிந்தி சினிமாவின் பிரபல நடிகைகளில் ஒருவர் ஆலியா பட் 2012 ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் படத்தில் அறிமுகமானார். கங்குபாய் கத்தியவாடி படத்தில் தேசிய விருது பெற்றார். ஆலியா பட் நடிப்பில் வெளியான ஹைவே, உடுத்தா பஞ்சாப், டியர் ஜிந்தகி, ராஜி, கல்லி பாய், ராக்கி ராணி ஆகிய படங்கள் மிகவும் வரவேற்பினை பெற்றன. ஹாலிவுட்டில் ஆர்ட் ஆஃப் ஸ்டோன் படத்தில் ஒண்டர் உமன் நடிகை கால் கோடடுடன் நடித்திருந்தார். நடிகையாக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் அசத்தி வரும் ஆலியா பட் தெலுங்கில் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் RRR படத்தில் நடித்திருந்தார். 5 வருடங்களாக காதலித்து ரன்பீர் கபூரை கரம் பிடித்தார் ஆலியா பட். இந்த தம்பதிக்கு ராகா எனும் பெண் குழந்தை உள்ளது. இந்த நட்சத்திர ஜோடி தங்களின் கனவு இல்லத்தை மும்பையின் பாந்த்ரா மேற்கு பகுதியில் கட்டி வருகிறார்கள். மிகவும் ஆடம்பரமாக 6 அடுக்குமாடியாக கட்டப்படும் இந்த வீட்டின் செலவு 250 கோடி ரூபாய் என்கிறார்கள். இந்திய கலாச்சாரத்தையும் நவநாகரிகத்தையும் உள்ளடக்கியதாகவும் அந்த வீடு டிசைன் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. கட்டிட பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சமீபத்தில் ஆலியா பட் தன்னுடைய மாமியார் நீத்து கபூருடன் இந்த வீட்டை மேற்பார்வை செய்துள்ளார். இந்த வீட்டிற்கு வெகு விரைவில் கிரகப்பிரவேச நிகழ்வு இருக்கலாம் என்கிறார்கள். இந்த சூழலில் சமீப காலமாக ஆலியா பட்டின் வீட்டை ஜூம் செய்து சிலர் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். இது அவரை வெகுவாக பாதித்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் வீட்டின் வீடியோ வைரலான நிலையில் அதை கண்டித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு கண்டன பதிவை இட்டிருக்கிறார் ஆலியா பட். அந்த பதிவில் மும்பை போன்ற நகரத்தில் இடவசதி குறைவாக இருப்பது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். சில சமயங்களில் உங்கள் ஜன்னலில் இருந்து பார்ப்பது மற்றொருவரின் வீடாக இருக்கலாம். ஆனால் தனியார் குடியிருப்புகளை படமாக்கி அந்த வீடியோக்களை ஆன்லைனில் வெளியிட யாருக்கும் உரிமை இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு எங்கள் வீடு இன்னும் கட்டுமானத்தில் உள்ளது, அதை எங்கள் அனுமதி இல்லாமல் பல மீடியாக்களில் வீடியோ எடுத்து வெளியிடுகின்றனர். இது தனி உரிமை மீறல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை. ஒருவரின் தனிப்பட்ட இடத்தை படம் பிடிப்பதோ அல்லது புகைப்படம் எடுப்பதோ சரியான அணுகுமுறை அல்ல, அது ஒரு அத்துமீறல் என்று தெரிவித்திருந்தார். மேலும் இந்த வீடியோவை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் ஊடகங்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டின் உள்ளே எடுக்கப்பட்ட வீடியோக்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் பகிரப்பட்டால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? நம்மில் யாரும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். எனவே இது போன்ற உள்ளடக்கத்தை ஆன்லைனில் பார்த்தால் அதை அனுப்பவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆலியா பட்டின் இந்த பதிவுக்கு நெட்டிசன்கள் பலரும் ஆதரவாக தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.